Hi friends, நான் தான் Disi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Rubiks Cubeல செகண்ட் லேயர் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்காக நான் இந்த கியூப் வந்து எடுத்துர்க்கேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த ஒயிட் லேயர் வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். சோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த ஒரே வீடியோல வந்து பார்த்தோம். And இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த எல்லா கலர்ஸ்லயும் இந்த பார்ட்டையும் சேர்த்த மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணிருக்கோம். சோ இதுதான் அந்த வீடியோ. ஆனா இந்த வீடியோல நம்ம இந்த செகண்ட் லேயரை மட்டும் எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம். இது இருக்குதுல ரொம்ப ஈஸி. ஏனா வந்து இதுல இந்த இடத்துல இருக்க பார்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கிற இந்த 4 காயின் எடுத்து வந்து இந்த 4 பார்ட்ல வந்து வைக்க போறோம். சோ அத வந்து கரெக்ட்டான கலர்ஸா நீங்க வந்து எடுத்து வந்து வெச்சா வந்து போதும். சோ இந்த கலர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா yellow வந்து இருக்க கூடாது. சோ நார்மலா ரெண்டு கலர் இருக்கிற மாதிரி இருந்தா இது வந்து ரெண்டே ஃபார்முலால வந்து சால்வ் பண்ணிடலாம். சோ அது எப்படின்னு சொல்லி பாப்போம். இப்போ இங்க வந்து ரெட் வந்து இருக்கு and green வந்து இருக்கு. சோ இப்போ நம்ம இந்த ரெட் வச்சு கணக்கு வச்சு அந்த ரெட்டுக்கு நேரா வந்து நீங்க அத திருப்பிட்டே வரணும். சோ பாத்துக்கோங்க, இப்போ ரெட்டுக்கு நேரா நான் வந்து வெச்சிட்டேன். ஓகே, இங்க green வந்து இருக்கு. சோ இந்த பீஸ் வந்து எங்க வரணும்னு பாருங்க. இந்த இடத்துல வரணுமா இல்ல அந்த இடத்துல வரணுமா? இங்க வந்தா வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏனா வந்து இங்க ரெட் இருக்கு and இந்த இடத்துல வந்து green இருக்கு. அதே இந்த இடத்துல வந்தா இங்க ரெட் இங்க green வரும். ஆனா நடுவுல வந்து ப்ளூ இருக்குறதுனால இந்த இடத்துல வந்தா மட்டும் தான் கரெக்ட். சோ இந்த பீஸ் வந்து ரைட் சைடுல தான் வரணும். சோ ரைட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட்க்கு போணும் அப்படினா லெஃப்ட்க்கு வந்து ஒரு ஃபார்முலா. சோ ரெண்டு ஃபார்முலா தான் மொத்தமாவே இருக்கு. சோ ரைட்டா லெஃப்ட்டான்னு மட்டும் நீங்க சூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா வச்சு நீங்க சால்வ் பண்ணா போதும். சோ ஃபார்முலா வந்து மேல வந்து இப்ப டிஸ்ப்ளே பண்றேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டர்ன் பண்ணுங்க. சரி, ஓகே. அப், ரைட், அப் இன்வர்ஸ், ரைட் இன்வர்ஸ், அப் இன்வர்ஸ், ஃப்ரண்ட் இன்வர்ஸ், அப் and லாஸ்டா வந்து ஃப்ரண்ட். சோ இங்க பாத்தீங்க அப்படினா இந்த ஃபார்முலா வந்து முடிஞ்சிச்சு. சோ நீங்களே பாருங்க, அந்த பீஸ் வந்து கரெக்ட்டா ரைட் ஹேண்ட் சைடுல போய் உட்கார்ந்துருச்சு. இங்க பாருங்க, ரெட் இங்க இருக்கு, green வந்து இங்க இருக்கு. சோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. சோ இங்க பாத்தீங்க அப்படினா ரெண்டு ரெட், ரெண்டு green. சோ கரெக்ட்டா தான் அந்த பீஸ் வந்து செட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த பீஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். இங்க வந்து ஆரஞ்சு and ப்ளூ வந்து இருக்கு. இப்போ இந்த பீஸை கரெக்ட்டா எடுத்துட்டு போய் இந்த மிட் ஆரஞ்சுக்கு நேரா வந்து நம்ம வைக்கிறோம். வெச்சிட்டு அந்த பீஸ் வந்து லெஃப்ட் சைடுல போணுமா இல்ல ரைட் சைடுல போணுமா அப்படினு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா இது இந்த இடத்துல green இருக்கனால இங்க வராது. இந்த இடத்துல தான் வரும். ஏனா அந்த ரைட் சைடுல தான் வந்து ப்ளூ இருக்கு. சோ நம்ம ரைட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம பண்ணலாம். நல்லா பாத்துக்கோங்க. ரைட் ஃபார்முலா அப், ரைட், அப் இன்வர்ஸ், ரைட் இன்வர்ஸ், அப் இன்வர்ஸ், ஃப்ரண்ட் இன்வர்ஸ், அப், ஃப்ரண்ட். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்துருச்சு. ரெண்டு ஆரஞ்சு ரெண்டு ப்ளூ கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பீஸை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். இங்கே எல்லோ இருக்கிறதுனால அதை வந்து நம்ம சால்வ் பண்ண தேவையில்ல. இங்கே வந்து ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது, அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அண்ட் இங்கே எல்லோ இருக்கிறதுனால இது பண்ண தேவையில்ல. இங்கே வந்து ஆரஞ்சு அண்ட் க்ரீன் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெட் இருக்கிற பீஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து அது லெஃப்ட் சைடு ஃபார்மில் வந்து வருது. ஸோ லெஃப்ட் ஃபார்மில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பீஸ் இந்த இடத்துல வந்தால் தான் அந்த ரெட் அண்ட் ப்ளூ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம லெஃப்ட் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப் இன்வர்ஸ், லெஃப்ட் இன்வர்ஸ், அப்பு, லெஃப்ட்டு, அப்பு, ஃப்ரண்ட்டு, அப் இன்வர்ஸ், ஃப்ரண்ட் இன்வர்ஸ். ஸோ இது வந்து ரைட் ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து சால்வ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான் வந்து சால்வ் பண்ணணும். அது என்னன்னா இந்த பீஸ் தான். ஸோ இதில் அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஆரஞ்சு அண்ட் க்ரீன். ஸோ அதை தான் வந்து பண்ணணும். ஸோ இங்கே க்ரீன் இருக்கனால க்ரீனுக்கு நேராக வந்து நம்ம வச்சுட்டு இப்போ இந்த பீஸ் ரைட் சைடில் வரணுன்றதுனால நம்ம ரைட் சைடு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பண்ணலாம். அப்பு, ரைட்டு, அப் இன்வர்ஸ், ரைட் இன்வர்ஸ், அப் இன்வர்ஸ், ஃப்ரண்ட் இன்வர்ஸ், அப்பு, லாஸ்ட்டாக வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து இந்த செகண்ட் லேயரை வந்து முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ.
ஸோ 4த்தையும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். இருக்கிறதுலே இந்த செகண்ட் லேயர் பண்ணுறது தான் ரொம்ப 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 ஈஸி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணும்போதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த ஒயிட் செய்கிறதுக்கே வந்து நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்கலன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லோ வந்து நம்ம சென்டரில் வச்சு இந்த 4 இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் அதை கரெக்டாக வந்து ப்ளஸ்ஸாக சேர்த்துட்டு இந்த இடம்லாம் கலராக வந்து செட் பண்ணிக்கணும். அண்டு அதுக்கப்புறம் கார்னரில் இருக்க பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மில் வச்சு நம்ம வந்து செட் பண்ணணும். ஈஸியாக இருந்தாலும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் லேயர் வந்து செட் ஆகும். ஆனால் அந்த செகண்ட் லேயருக்கு வந்து ஒரே ஒரு மேட்ரு தான். ரைட்டில் வருமா லெஃப்ட்டில் வருமா, அவ்வளோதான், சிம்பிள். ரைட்டில் வந்தால் ரைட் ஃபார்முலா, லெஃப்ட்டில் வரணும்னா லெஃப்ட் ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா மட்டும் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த இடத்துல எல்லோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்போ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிற பீஸ் அங்கே வர வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு வாட்டி சும்மா பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரைட்டு அண்ட் லெஃப்ட் வச்சு இந்த 2 ஃபார்மில் வச்சு நீங்கள் வந்து இந்த செகண்ட் லேயரை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இன்னும் 2 வீடியோ வந்து இருக்குது. அதாவது ஒரு வீடியோ வந்து இந்த எல்லோ லேயர் வந்து சால்வ் பண்ணுறதை பற்றி, அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து இந்த 3rd லேயர் வந்து எப்படி சால்வ் பண்ணணும். இந்த 2 வீடியோ வந்து இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் மக்களே. கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன்.